இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லை, இது ஒரு ரியலான டாபிக் கூட. ஈஜிப்டின் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் ஃபேமஸான கிங் டுட்டன்காமுன். அவருடைய டெத்து இன்னும் வந்து மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ப்ளஸ் அவரோட டோம், அதாவது கல்லறை, அதுவும் இன்னும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. டுட்டன்காமுனோடைய அப்பா தான் வந்து அக்கிஹினா. இவர் வந்து ஒரு பெரிய கிங்காக இருந்தார். யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் தொல்லைதான். எப்படின்னா இவர் வந்து ஒரே ஒரு காடஸை தான் வந்து வழிபடணும், மற்ற காட்ஸ்லாம் வழிபடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட பீப்புள்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திணிக்கிற ஒரு கிங் தான் இவர். ஆப்வியஸாக இந்த மாதிரி பழைய காடஸ் எல்லாம் வழிபடக்கூடாதுன்னா மக்கள் மத்தியில் அந்த கிங்குக்கான ரெஸ்பெக்டே போயிடும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த அக்கினாவுடைய பாலிடிக்ஸ் வந்து அந்த ஈஜிப்ட்ல வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அங்க இருக்கிற அவரோட சொந்த மக்களே வந்து அவரை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரே ஒரு காடஸ், அதாவது அவர் வந்து ஒரு சன்னை தான் வழிபடணும், சன்னை தான் நம்மளோட காடு அப்படின்னு சொல்லி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஈஜிப்டியன்ஸ் பிரமிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்ல தான் இருக்கும். அந்த பிரமிட் ஷேப் எதை குறிக்குதுன்னா அந்த டாப் பாயிண்ட்ல வந்து சன் இருக்கு, அந்த சன் ரேஸ் தான் அந்த பிரமிட். இதை பேச வச்சுட்டு அக்கினா வந்து மற்ற காடெல்லாம் வழிபடக்கூடாது, மற்றவங்கள கடவுளே இல்ல, சன் தான் நம்மளோட கடவுள், இதை தான் வழிபடணும் அப்படின்ட்டு அவங்களோட மக்கள் திணிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அக்கினாவுடைய யங்கர் சிஸ்டர் அவங்களையே வந்து நம்ம அக்கினா வந்து பிரெக்னென்ட் ஆக்குறாரு. பிரெக்னென்ட் ஆக்கி பிறக்கிறவ தான் நம்ம டுட்காமுன். இவர் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட டேடி ரூல் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அக்கினா அவருடைய அப்பா இவர் ரூல் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப சரியே இல்லை, இது வந்து ஒரு தவறான விஷயம். மக்களுக்கு பிடிச்ச காடு அவங்க வந்து வழிபடணும். இவர் என்ன ஒரே காடு தான் இருக்குது, இவரை தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தவறான விஷயம். அண்ட் தென் வந்து பழைய காடஸோடைய ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிப்பி, அப்புறமேட்டு ஆர்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து அக்கினா வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இது வந்து நம்ம டுட்காமுனுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு டுட்காமுனோட அப்பா அக்கினா வந்து இறக்குறாரு. அவர் இறக்குறப்ப நம்ம டுட்காமுனுக்கு ஏஜ் வந்து ஜஸ்ட் 9 வயசு. இது வந்து எப்போ நடக்குதுன்னா அரௌண்ட் 3000 இயர்ஸ் பேக், நியர்லி 1332 பிசி. அப்போல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டே பிறந்திருக்க மாட்டாரு. இந்த காலகட்டத்தில் டுட்காமுன் வந்து ஈஜிப்டுக்கு வந்து கிங்கா ஆகிறாரு. டுட்காமுன் வந்தவனே அவரோட மக்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா வந்து அக்கினா வந்து இந்த மாதிரி காடஸ் எல்லாம் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் வந்து அந்த பேனை வந்து உடச்சி மக்களை வந்து எல்லா சாமியையும் வழிபடணும், எல்லா ரிலீஜியஸும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இதில் நம்ம டுட்காமுன் வந்து ரூல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து ஃபோராஸ், அதாவது ஈஜிப்தியனுடைய முக்கியமான கலாச்சாரங்கள் இதையெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாரு. அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப மாத்துறாரு நம்ம டுட்காமுன்னு. இந்த டைம்ல தான் ஈஜிப்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருது. மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆபத்து வருது, கிட்டத்தட்ட வாரண்டே சொல்லலாம். ஆக்சுவலா இது வந்து ஹிஸ்டரியில வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பில்லை, ஆனால் இது வார் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய வெப்பன்ஸ், இந்த மாதிரி நியர்லி 130 வெப்பன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்குது. நம்ம டுட்காமுன் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல் அட்வைசர்ஸ், அதாவது ராஜாங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு சில அட்வைஸை கேட்டு இவர் வந்து வார்க்கு போன மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் தென் டுட்காமுன் ரூல் பண்ணப்ப அங்கே ஈஜிப்ட்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சியோட, நல்ல விவசாயம், இந்த பூமியெல்லாம் வந்து நல்ல விளைச்சலோட இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் நைல் நதியும் கூட. அண்ட் டுட்காமுன் வந்து அவரோட ஏஜ் 19, அந்த ஏஜ்லேயே வந்து அவர் வந்து இறந்து போறாரு.